பாருங்க, survey regarding the height of 51 girls of a class 10 of a school was conducted and the following data was obtained. இதில் வந்து less than type data. இது less than 144 girls இருந்தாங்க, less than 145 டோட்டலாக அங்கே 11 girls இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியாக பாருங்கள், less than 165 51 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா டோட்டல் கிளாஸில் 51 girls இருந்தாங்க. எல்லா கேர்ள்ஸோட ஹைட்டுமே வந்து ஆக்சுவலாக less than 165 இருந்தது. இதில் வந்து 51 அப்படியே வந்திருக்கு பாருங்கள். முதல்ல லெஸ் தென் டைப் இல்லை பிலோன்னு கொடுப்பாங்க. பிலோ டைப் லெஸ் தேனால ஒன்று தான். அப்போ இங்கே இந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி கிடையாது, அதுக்கு பேர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இது சேர்த்து தான் இந்த டேட்டாவில் இங்கே வந்திருக்கும். எப்போவுமே இந்த மோர் தென் டைப் லெஸ் தென் டைப் உங்களுக்கு டேட்டா வந்தது அப்படின்னா, இப்போ லெஸ் தென் டைப் டேட்டாவாக இருந்ததுன்னா முதல்ல அவங்கள நம்ம நார்மலாக இதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ லெஸ் தென் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இப்போ இங்கே லெஸ் தென் 140 அப்படின்னா 140 145 155 எவ்வளோ கேப்பில் இருக்குது? 5 கேப்பில் இந்த டேட்டாஸ் இங்கே என்ட்ரி ஆகிருக்கு. அப்போது லெஸ் தென் 140னா 140லேருந்து 5 முன்னாடி போங்க, 135 to 145. அடுத்து 140க்கு முன்னாடி போனால் 140 to 145, 145 to 150, 5 கேப்பில் இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து சிஎஃப்பில் தான் நீங்கள் காப்பி பண்ணணும், ஃப்ரீக்குவன்சியில் காப்பி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். கொஸ்டினில் முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மீன் ஹைட் ஆஃப் த கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியன் ஹைட் ஆஃப் த கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அவங்களே கொடுத்துட்டு இந்த மீடியனையும் இந்த மீனையும் யூஸ் பண்ணி மீனை கண்டுபிடிங்க யூஸிங் எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம மீடியனை இந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த டேபிள் தான் நம்ம இப்படி காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ லெஸ் தென் டைப்பை நார்மல் கிளாஸ் இன்டர்வல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை சிஎஃப்ல எழுதியாச்சு. எப்போவுமே ஃப்ரீக்வன்சி டு சிஎஃப் தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. முதல் நம்பர் அப்படியே காப்பி பண்ணுவோம் இல்லையா? அப்போ இங்கே இருக்க 4 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 4 அப்படிங்க வந்திருக்கு. 4 கூட என்ன ஆட் பண்ணால் 11 வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போது 11ல் 4 மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். 11லேருந்து நம்ம ஒரு 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே 7 தான் இருந்திருக்கும். இங்கே 7 எழுதிக்கலாம். அதாவது இதை மைனஸ் பண்ணி போடணும். 11 கூட என்ன ஆட் பண்ணால் 29 வரும் அப்படின்னா 18 ஆட் பண்ணால் கிடைக்கும். மாதிரி 29 கூட என்ன ஆட் பண்ணால் 40 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 11 ஆட் பண்ணால் கிடைக்கும். இந்த மாதிரியும் யோசிக்கலாம். இல்லை இதை மைனஸ் பண்ணி நான் ஈஸியாக போட்டுருவேன்னா நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம். அடுத்து 46லேருந்து 40 மைனஸ் பண்ணால் இங்கே 6 கிடைக்கும். இல்லை 40யோட 6 ஆட் பண்ணால் 46 அப்படின்னா கூட கரெக்டு தானே? அடுத்து இங்கே 5 வரும். ஸோ இதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. எழுதுனதுக்கப்புறம் மீடியனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n/2ஓட வேல்யூ. n/2னா என்னன்றது இதோட டோட்டல் 51. இல்லை எல்லா எஃப்ஐயும் நம்ம இங்கே ஆட் பண்ணால் கூட நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 51 தான் கிடைக்கும் இங்கே. ஸோ இது வந்து 51, n/2 வந்து 51/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 51 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 25.5 கிடைக்கும். 25.5 அப்படின்றது சிஎஃப்ல எந்த 2 நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 25.5 வந்து 11க்கும் 29க்கும் நடுவில் தானே வரும். இதில் பெரிய நம்பர் யாருன்னா 29 தான். அப்போ இந்த 29 இருக்கிற இந்த பாக்ஸை தான் நம்ம மீடியன் கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ மீடியன் கிளாஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மீடியன் கிளாஸ்லேருந்து தான் இந்த முதல்ல தேவைப்படுற எல் எடுக்கணும். எல்ன்றது வந்து லோவர் லிமிட். அப்போ இங்கே இருக்கிற முதல் நம்பர் 145 இருக்குல்ல, அதுதான் உங்களோட எல். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 145 நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். அடுத்து n/2 கண்டுபிடிச்சாச்சு. சிஎஃப்ன்றது n/2லேருந்து மைனஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. அது எங்கேருந்து எடுக்கணும்னா n/2 இங்கே இருந்துச்சு. n/2 விட சின்ன நம்பர் தான் சிஎஃப், அதாவது ப்ரெசீடிங் சிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த 11 தான் நம்ம சிஎஃப்க்கு எடுக்கணும். அப்போ சிஎஃப் வந்து 11. எஃப்ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி, உன்னோட மீடியன் கிளாஸில் இருக்க அதே ஃப்ரீக்வன்சிலேருந்து எடுத்துக்கலாம் 18. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 18. ஹெச்ன்றது வந்து கிளாஸோட வித்து 135 to 140, 140 to 145, 5 கேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் 5ன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா டேட்டாவையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீடியனோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மீடியன் ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக 145 ப்ளஸ் n/2 வந்து 25.5 மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 11 டிவைடட் பை எஃபோட வேல்யூ 18 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ வந்து 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஸோ கேல்குலேஷன் பண்ணிடலாம். இது வந்து 145 ப்ளஸ் இப்போ 25.5லேருந்து 11 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 14.5 கிடைக்கும். பக்கத்தில் ஒரு மல்டிபிள் பை 5 இருக்குது, டினாமினேட்டரில் 18 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 145 ப்ளஸ் 14.5ஐயும் 5ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 72.5 டிவைடட் பை 18 கிடச்சிருக்கு. 72.5 18 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 145 ப்ளஸ் இவங்களை வந்து டிவைட் பண்ணும்போது 4.027 கிடைக்குது. இதை நம்ம ஆக்சுவலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4.03 அப்படின்னு கூட எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ 145 ப்ளஸ் 4.03 நம்ம ஆட் பண்ணும்போது 149.03 கிடைக்குது. இதுதான் நம்மளோட மீடியனோட ஆன்சர். கொஸ்டினில் மீடியன் ஃபைன் பண்ணியாச்சு 149.03. இப்போ கேள்வியில் பாருங்களேன், மீடியன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மோட் வந்து 148.05 எடுத்துக்கிட்டு மீனை ஃபைன் பண்ணுங்கள் யூஸிங் எம்பரிக்கல் ஃபார்முலா. மீன் வந்து டேபிள் வரைய வேண்டாம். ஸோ இதே எம்பரிக்கல் ஃபார்முலா இது அப்ளை பண்ணால் போதும். 3 டைம்ஸ் மீடியன் ஈக்குவல் டு 1 மோட் ப்ளஸ் 2 மீன் தான் ஃபார்முலா. இதில் கொஸ்டினில் நமக்கு மீன் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த 2 மீன் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 1 மோட் அங்கே வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இப்போ 3 மீடியன் மைனஸ் 1 மோடுன்றது 2 மீனோட வேல்யூ. ஸோ 3 டைம்ஸ் மீடியன் வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 149.03 மைனஸ் 1 டைம் மோடுன்றது இங்கே மோடோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 148.05. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 447.09 கிடைக்குது. இதிலேருந்து ஒரு 148.05 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற வேல்யூ 299.04. இது வந்து 2 டைம்ஸ் மீனோட வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டினில் மீன் மட்டும் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ மல்டிபிள் இருக்க இந்த 2 அங்கே போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். இப்போ 299.04 டிவைடட் பை 2 பண்ணும். ஸோ மல்டிபிள் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு போய் டிவிஷனில் எழுதிக்கலாம். இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 149.52 கிடைக்குது. அதுதான் மீனோட வேல்யூ. இதை வந்து எம்பரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, இல்லை எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.